263 பழைய கேலக்சிகள் ஒரு ஸ்பைரல் ஜாலத்தில் பரப்பப்பட்டு ஒவ்வொன்றும் பிரபஞ்சத்தின் ஒரு சாதாரண அம்சம் என தெரிகிறது. எல்லாம் ஹோமோஜெனஸ் மற்றும் ஐசோட்ரோபிக்காக இருக்கின்றன. ஒவ்வொரு யூனிவர்ஸும் ஈக்குவல் நிறம் மற்றும் ஸ்பின் கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு யூனிவர்ஸிலும் ஒரு கருந்துளை உள்ளது. அந்த கருந்துளையின் ஸ்பின் ரிங்ஷீல்டு ஹாரிசன் அப்போசிடி கிளாக்வைஸ் ஆல் ஒரியில் சேர்ந்து அலர்ட்டாக செயல்படுகிறது. கருந்துளைக்குள் அடுக்கடுக்கான உண்மை எது என்றால் ஸ்பின், அக்ரேஷன் டிஸ்க், அங்கை முறை பார்க்கும் லைட் வெளியடையம், ஹாக்கிங் ரேடியேஷன் வரை வாய்ப்பு உள்ளது. பிளாக் ஹோல்களுக்குள் இன்னும் விசைகள், சிங்குலாரிட்டிஸ், ஸ்பின்னிங் ஜெட்ஸ், ஆங்குலர் மொமெண்டம், பார்ட்டிகல் ஹொரிசோன்ஸ். வெளிவதற்கு லைட்டும் பாதையும் காணப்படாமல் இருக்கும். எந்த பொருளும் லைட்டின் வேகத்துக்கு செல்ல முடியாது என்று உள்ளது. ஒயிட் ஹோல்ஸ் வெளித்தள்ளும் பொருட்களையும் பிளாக் ஹோல்ஸ் லோடு இணைந்து ஒரு பிரம்மாண்ட தொடர்பை உருவாக்குமா என்ற கேள்வி தொடர்ந்து உள்ளது. ஐன்ஸ்டைன்-ரோசன் பிரிட்ஜஸ் மூலம் பல யூனிவர்ஸ்கள் தொடர்பு கொள்ளுமோ அல்லது ஒன்று மற்றொரு யூனிவர்ஸை தொடருமோ என பரிசீலனை நீடிக்கும். இந்த சிக்கல் விரிவடைகின்று வருகிறது. நம்முடைய பிரபஞ்சம் உடன் நகர்கிறது. சிங்குலாரிட்டிஸ், ஹொரிசோன்ஸ், அப்சர்வேபிள் யூனிவர்ஸ் ஒவ்வொரு தவையும் விளக்கத்துக்கு தேடுவது தொடர்கிறது. 263 கேலக்சிகள் ஆய்வு நம் முன்னிலையில் பொதுப்படைகளையும் சுட்டிக்காட்டுகிறது.